திருச்செந்தூரில் கோயில் கொண்டிருக்கும் கடல் அலைகள் தவழும் முருகப்பெருமானின் திருநாமத்தை உச்சரிக்கும் பக்தர்களுக்கு அவர் என்றும் அருள் புரிவார். இன்றும் பல அற்புதங்களை நிகழ்த்தி பக்தர்களுக்கு எவ்வாறு உறுதுணையாக இருக்கிறார் என்பதற்கு ஒரு விரிவான கதை. துயரின் பிடியில் ஒரு பக்தன். பல 100 ஆண்டுகளுக்கு முன்பு தூத்துக்குடிக்கு அருகில் உள்ள ஒரு சிறு கிராமத்தில் குமரவேல் என்றொரு ஆழ்ந்த முருக பக்தர் வாழ்ந்து வந்தார். அவரது பக்தி பிற பக்தர்களைப் போல வெளிப்படையாக இல்லாமல் அவருடைய ஒவ்வொரு செயலிலும் எண்ணத்திலும் கலந்து ஊற்றெடுத்தது. ஏழ்மையின் பிடியில் சிக்கித் தவித்த அவரது குடும்பம் அன்றாட உணவுக்கே போராட வேண்டியிருந்தது. ஒருமுறை தொடர்ந்து பல மாதங்களாக மழை பொய்த்துப் போக பயிர்கள் கருகி கிராமமே வறட்சியின் கோரப்பிடியில் சிக்கியது. குமரவேலின் வயலும் காய்ந்து வறண்டு போனது. குடிநீருக்கு கூட தட்டுப்பாடு நிலவியது. குமரவேலின் மனைவி வள்ளி கணவனின் மனத்துயரத்தை புரிந்து கொண்டு அவரை தேற்றினாள். அவர்களின் குழந்தைகள் கதிர் மற்றும் அமுதா பசியால் மெலிந்து போயினர். இந்த நிலை குமரவேலின் மனதை வதைத்தது. என்ன செய்வதென்று தெரியாமல் திருச்செந்தூர் முருகனை தஞ்சமடைந்தார். அவர் தினமும் அதிகாலையில் எழுந்து கடலை நோக்கியவாறு திருச்செந்தூர் முருகனை மனமுருகி பிரார்த்திப்பார். முருகா, என் குடும்பத்தை காக்க வேண்டும், என் குழந்தைகளின் பசியை போக்க வேண்டும், உன் கருணை இல்லாமல் நாங்கள் இல்லை என்று கண்ணீர் மல்க வேண்டிக் கொண்டார். அவருடைய பிரார்த்தனை கடல் அலைகளின் ஓசையோடு கலந்து திருச்செந்தூர் முருகனின் செவிகளை அடைந்தது. கனவில் முருகன் பல நாட்கள் இப்படியே கழிந்தன. பசியும் பட்டினியும் குமரவேலின் குடும்பத்தை வாட்டி எடுத்தன. ஒரு நாள் இரவு குமரவேல் அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்த போது ஒரு ஒளிமயமான கனவு கண்டார். அந்த கனவில் திருச்செந்தூர் முருகன் பேரொளியுடன் தன் மயிலின் மீது அமர்ந்தவாறு காட்சியளித்தார். முருகனின் திருமுகம் கருணையுடனும் சாந்தத்துடனும் விளங்கியது. குமரவேல், உன் பக்தியை நான் அறிவேன், உன் மனத்துயரத்தையும் உணர்கிறேன். நாளை காலை நீ உன் கிராமத்தின் மேற்கு புறத்தில் உள்ள பழைய பாழடைந்த கோயிலுக்குச் செல். அங்கே ஒரு பெரிய வேப்ப மரத்தடியில் ஒரு குறிப்பிட்ட அடையாளம் தோன்றும். அங்கு நீ தோண்டினால் ஒரு பொக்கிஷம் உனக்காக காத்திருக்கும். அதை கொண்டு உன் குடும்பத்தை காப்பாற்று. ஆனால் நினைவில் கொள், அந்த பொக்கிஷத்தை நீ சுயநலத்திற்காக பயன்படுத்தக்கூடாது. உன் கிராம மக்களுக்கும் உதவ வேண்டும் என்று அருள் பாலித்தார். முருகப்பெருமான் மறைந்ததும் குமரவேல் திடுக்கிட்டு எழுந்தார். இது கனவா அல்லது நிஜமா என்று சிறிது நேரம் சிந்தித்தார். ஆனால் முருகனின் கருணையே தன்னை வழிநடத்தும் என்பதை உணர்ந்து மனதை திடப்படுத்திக் கொண்டார். பொழுது புலர புலர குமரவேலின் மனதில் ஒருவித உற்சாகம் தோற்றிக் கொண்டது. தெய்வீக அடையாளம். காலை எழுந்ததும் வழக்கம் போல முருகனை வணங்கிவிட்டு தன் மனைவியிடம் கனவை பற்றி கூறினார். வள்ளியும் முதலில் சந்தேகப்பட்டாலும் குமரவேலின் உறுதியைக் கண்டு அவருக்கு துணை நின்றாள். குமரவேல் தன் கைகளில் ஒரு மண்வெட்டியை எடுத்துக்கொண்டு கனவில் முருகன் குறிப்பிட்ட பாழடைந்த கோயிலை நோக்கிச் சென்றார். அந்த கோயில் பல வருடங்களாக பயன்பாட்டில் இல்லாமல் இடிபாடுகளுடன் காணப்பட்டது. கோயிலுக்குள் நுழைந்த குமரவேல் முருகன் குறிப்பிட்ட வேப்ப மரத்தை தேடினார். அங்கே ஒரு பழம்பெரும் வேப்ப மரம் கம்பீரமாக நின்றிருந்தது. அதன் அடியில் புதிதாக மண்ணில் பதிந்த ஒரு சிறு கல் வித்தியாசமாக தெரிந்தது. அந்த கல்லை சுற்றி மண் சற்று புடைத்து இருந்தது. இதுதான் முருகன் அருளிய அடையாளம் என்று குமரவேல் மனதில் நினைத்துக் கொண்டார். சற்றும் தாமதிக்காமல் குமரவேல் அந்த கல்லை சுற்றிலும் மண்ணை தோண்டத் தொடங்கினார். நேரமாக ஆக அவரது கைகள் வலித்தன, வியர்வை வழிந்தது. ஆனால் முருகனின் அருளை எண்ணி தொடர்ந்து தோண்டினார். சில அடிகள் தோண்டியதும் அவருடைய மண்வெட்டி கலீர் என்ற சத்தத்துடன் எதிலோ இடித்தது. மண்ணை அகற்ற அகற்ற அங்கே ஒரு பெரிய செப்புப்பானை ஒன்று இருந்தது. அதன் மேல் ஒரு பழமையான கல்வெட்டு இருந்தது. குமரவேல் மிகுந்த ஆவலோடு அந்த பானையை திறந்தார். பானைக்குள் தங்கம், வெள்ளி நாணயங்கள், விலைமதிப்பற்ற ஆபரணங்கள் என பலவிதமான பொக்கிஷங்கள் நிரம்பியிருந்தன. குமரவேலின் கண்களிலிருந்து ஆனந்த கண்ணீர் பொல பொலவென வழிந்தது. இது திருச்செந்தூர் முருகனின் அற்புதம் என்று உணர்ந்தார். அவரது குடும்பத்தின் வறுமை நீங்கும் என்ற எண்ணம் மனதில் ஒரு நிம்மதியை கொடுத்தது. ஆனால் அதே சமயம் கனவில் முருகன் அளித்த எச்சரிக்கையும் அவருக்கு நினைவுக்கு வந்தது. அந்த பொக்கிஷத்தை நீ சுயநலத்திற்காக பயன்படுத்தக்கூடாது. உன் கிராம மக்களுக்கும் உதவ வேண்டும். குமரவேல் ஒரு சில நாணயங்களை எடுத்துக்கொண்டு மீதமுள்ள பொக்கிஷத்தை அதே இடத்தில் பத்திரமாக மீண்டும் புதைத்து வைத்தார். வீட்டிற்கு திரும்பியதும் வள்ளிக்கு நடந்ததைச் சொன்னார். இருவரும் முருகனின் அருளை வியந்து போற்றினர். குமரவேல் தன் குடும்பத்தின் அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்ய போதுமான நாணயங்களை மட்டும் பயன்படுத்தினார். மிச்சமிருந்த நாணயங்களைக் கொண்டு தனது கடன்களை அடைத்தார். நல்ல நிலம் வாங்கி மீண்டும் விவசாயம் செய்ய தொடங்கினார். முருகனின் அருளால் மழை பொழிந்து அவரது பயிர்கள் செழித்தன. நற்பணிகளின் துவக்கம். கிராமத்தின் மறுமலர்ச்சி. குமரவேலின் குடும்பம் மீண்டும் செழிப்படைந்தது.
ஆனால் குமரவேல் தான் பெற்ற செல்வத்தை தனக்கென மட்டும் வைத்துக் கொள்ளவில்லை. கிராமத்தில் நிலவிய வறட்சியையும் மக்களின் துயரத்தையும் அவர் மறக்கவில்லை. ஒரு நாள் கிராமத் தலைவர்களையும் பெரியவர்களையும் கூட்டி தான் கண்ட கனவை பற்றியும் முருகப்பெருமான் அருளிய பொக்கிஷத்தை பற்றியும் அதை கிராம மக்களுக்கு பயன்படுத்த வேண்டும் என்ற முருகனின் கட்டளையை பற்றியும் கூறினார். முதலில் பலர் நம்பவில்லை. ஆனால் குமரவேலின் நேர்மையும் பக்தியும் அவர்களை நம்ப வைத்தது. குமரவேல் பாழடைந்த கோயிலுக்குச் சென்று பொக்கிஷத்தை வெளியே எடுத்தார். அனைவரும் ஆச்சரியத்தில் மூழ்கினர். அந்த பொக்கிஷத்தை கொண்டு குமரவேல் கிராமத்திற்கு ஒரு கிணறு வெட்ட ஏற்பாடு செய்தார். அந்த கிணற்றில் நீர் பெருக்கெடுத்து ஓட கிராம மக்களின் குடிநீர் தட்டுப்பாடு நீங்கியது. அடுத்ததாக கிராமத்து விவசாயிகளுக்கு விதை நெல்களையும் உரங்களையும் வாங்கிக் கொடுத்தார். பல ஏழை விவசாயிகளுக்கு நிலம் வாங்கவும் உதவினார். கிராமத்தில் ஒரு சிறிய பள்ளிக்கூடத்தை குழந்தைகளின் கல்விக்காக பெரும் பொருள் செலவழித்தார். கிராமத்தில் உள்ள வயதானவர்களுக்கு மருத்துவ வசதிகள் கிடைக்க ஏற்பாடு செய்தார். குமரவேலின் நற்செயல்களால் கிராமம் செழிக்கத் தொடங்கியது. வறட்சி நீங்கி பசுமை பரவியது. மக்கள் மகிழ்ச்சியுடன் வாழ்ந்தனர். குமரவேல் ஒரு செல்வந்தராக மட்டுமல்லாமல் கிராமத்தின் மரியாதைக்குரிய தலைவராகவும் மாறினார். அவர் எதையும் தனக்கென வைத்துக் கொள்ளவில்லை. அனைத்தும் கிராம மக்களுக்காகவே செலவிட்டார். குமரவேல் தன் வாழ்நாள் முழுவதும் முருக பக்தனாகவும் அறச்செயல்கள் புரிபவனாகவும் வாழ்ந்தார். தினமும் தவறாமல் திருச்செந்தூர் கோயிலுக்குச் சென்று முருகப்பெருமானை வழிபட்டார். அவர் கண்ட அந்த பாழடைந்த கோயிலை புதுப்பித்து அங்கே முருகப்பெருமானுக்கு ஒரு சிறிய சன்னதியையும் கட்டினார். அந்த சன்னதியில் தினமும் பூஜைகள் நடக்க ஏற்பாடு செய்தார். இந்த கதை திருச்செந்தூர் முருகன் தன் பக்தர்களுக்கு எந்த சூழ்நிலையிலும் கைவிடாமல் துணை நிற்பார் என்பதை உணர்த்துகிறது. உறுதியான பக்தியும் நம்பிக்கையும் இருந்தால் முருகப்பெருமான் நிச்சயமாக நம் துயரங்களை போக்கி வாழ்வில் ஒளியேற்றுவார். குமரவேலின் கதை செல்வத்தை பெற்றாலும் அதனை சுயநலத்திற்காக பயன்படுத்தாமல் சமூகத்திற்கு பயன்படச் செய்ய வேண்டும் என்பதையும் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. முருகனின் அருளும் குமரவேலின் தர்ம சிந்தனையும் இணைந்து ஒரு கிராமத்தையே மாற்றியமைத்தது. இன்றும் அந்த கிராமத்தில் குமரவேலின் கதை முருகனின் அருளின் அடையாளமாக பேசப்படுகிறது. இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்ததா? சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.